உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பம், வனையப்பட்ட அந்த சர்ப்பம். கவனியுங்கள், வெண்கலம் இருந்தது, வெண்கல சர்ப்பம் இல்லை. வெண்கலத்தை தீக்குள்ள போட்டு சம்பட்டி வைத்து அடித்து வனைந்தார்கள். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் என்ன செய்கிறோம்? சுகமாகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் காயங்களால் நான் சுகமாகிறேன். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். தேவனுக்கு ஆக்கனை தீர்ப்பு, மனிதனுக்கு சமாதானம், சுகம். 2 காரியங்களே அந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை தீர்ப்பு, தண்டனை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம். மனிதனுக்கு கர்த்தர் வச்சிருக்குது சமாதானமும் சுகம்தான். தண்டனை அவருக்கு. வியாதி ஒரு தண்டனை, அதை விசுவாசிகள் சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. இயேசு அதை சுமந்து தீர்த்தார். இதெல்லாம் பார்க்கணும் பாருங்க. ஆகவே பிசாசுட்டு சொல்லணும், இந்த வியாதி இது எனக்கு வர வேண்டிய தண்டனை கிடையாது, இயேசு சிலுவையிலே அதை ஏற்றுக்கொண்டார். அடிக்கப்பட்டார், வனையப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நான் சுகமாயிருக்கும்படி, சமாதானமாயிருக்கும்படி. ஆகவே நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். கவனிங்கள், இந்த அடிப்படையிலே வாய் பேசணும், மனது கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், சாவு இல்லை, ஜீவன் தான். எல்லாரும் சொல்லணும், சாவு இல்லை, ஜீவன் தான். என் குடும்பத்தில் அதுதான், என் மனைவிக்கு அதுதான், புருஷனுக்கு அதுதான், பிள்ளைகளுக்கு அதுதான். சாவு இல்லை. நோக்கி பார்த்தவர்கள் அருமையான ஒரு நாள் சாக முடியாது. காரணம், அது வானத்திலும் பூமியிலும் பெரியவர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு நிவாரணம். கவனிங்க, டாக்டர்ஸ் போனால் சில இது சக்ஸஸ் ஆகுது, சிலது ஃபெயிலியர் ஆயிடுது. இங்கே சரியாக நோக்கி பார்த்தவர்கள் அருமையானே ஃபெயிலியருங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், 30 லட்சம் மக்களுக்கு ஒரே ஒரு வெண்கல சர்ப்பம். இன்றைக்கு 800 கோடி மக்களுக்கு ஒரே ஒரு காயப்பட்ட இயேசு. அந்த ஒரு காயப்பட்ட இயேசு ஒரே நேரத்தில் 800 கோடி மக்களையும் குணமாக்க வல்லவராயிருக்கிறார்.